வெண்ணிலா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சரியா? மாரி கண்டிப்பா ரஞ்சித சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வருவா. ஆமா வெண்ணிலா, மாறி ஒரு விஷயத்துல இறங்கிட்டா கண்டிப்பா அதுல ஜெயிச்சுதான் அவளுக்கு பழக்கம். சிஸ்டர், உங்க சின்ன மருமக பச்சோந்தியோட குசும்ப பாத்தீங்களா? சைக்கிள் கேப்ல உங்களை ஓட்டுறா சிஸ்டர். ஓட்டுறவங்கள விட்டுருங்க. ஐயோ, என் வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. சிஸ்டர் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குதே. அந்த தம்பி வரட்டும், நான் பேசுறேன். ஆமா வெண்ணிலா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமா இருங்க. ரஞ்சித் வந்தாச்சு. சிஸ்டர், பெரியம்மா, பெரியம்மா, மாரி ரஞ்சித் கூட்டிட்டு வந்துட்டா. ரஞ்சித் வந்திருக்காரு. வாங்க ரஞ்சித். வா, உட்காரு. பாத்தீங்களா சிஸ்டர் அவன் கொழுப்ப? சோள குழப்பமா உங்களை மதிக்கவே இல்ல. வெண்ணிலா பக்கத்துல உட்காரு ரஞ்சித். உங்க வைஃப் பக்கத்துல உட்கார்றதுக்கு என்ன தயக்கம் வக்கீல் சார்? கொஞ்சம் க்ளோஸா உட்காருங்க. ஹலோ பொரி உருண்டை, நீ தான் ஒய்ஃப்னு சொல்ற, ஆனா அவரு நைஃப பார்த்த மாதிரி பதறி போய் நிக்கிறாரு. அட உட்காருங்க சார். உட்காருங்க. என்ன? ஐயோ, நல்ல சேர்ந்து உட்காருங்க. ரஞ்சித், நான் ஏதோ உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா நினைக்க வேண்டாம். வீடு, மனைவி, மக்கள், இது மூணுமே நம்ம கையில கிடையாதுன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது 100% கரெக்டான விஷயம். என்ன சிஸ்டர், வீடு மனைவி மக்கள்ங்கிற படத்தை மாப்பிள்ள எப்பயோ பாத்துருப்பான் போல இருக்குது. சென்டிமெண்ட்களை அள்ளி வீசுறான். கல்யாண விஷயத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், கிடைச்ச வாழ்க்கைய புடிச்ச வாழ்க்கைய மாத்திக்கிறதுல தான் சந்தோஷம், நிம்மதி, அமைதின்னு எல்லாமே கிடைக்கும். ஆமா சிஸ்டர், மாப்பிளைக்கு கண்ணு தெரியாம போச்சுல, அதனால ஞானோதயம் வந்துருச்சு போல சிஸ்டர். தத்துவ முத்துக்களை அள்ளி அள்ளி வீசுறான் பாருங்க. சுவாமிக்கு பின்னாடி ஒளிவட்டம் ஒண்ணு இருக்கும்ல, அது மட்டும் மிஸ்ஸிங். சும்மா உன்னை என் மகனா நினைச்சு சொல்றேன் தம்பி. வெண்ணிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு மனைவியா வைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ வெண்ணிலா மேல கோவப்படாத.